ஸோ ஹாய் கைஸ், நீங்கள் வந்திருக்க ரமணராஜ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்திங்கன்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D. இதில் ஸ்கேரியஸ்ட்டு சீட் கோட்ஸ் ஒரு 5 பார்ப்போமா? சரி வாங்க, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போங்க. ஓகே, நம்பர் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெறும் 5 ஸ்கேரியஸ்ட் சீட் கோட். ஃபஸ்ட்டு நம்பர் 1 கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் போய் இங்கே எனக்குள்ளே நின்றுக்கலாம். இங்கே நின்றுக்கணுமா? இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இருங்க நான் சொல்கிறேன் கைஸ். இது மாதிரி ஒரு 4 ஜெட் எக்ஸ்டெண்டர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி இருங்க. இப்படி எடுத்துக்கிட்டு வண்டியில் ஏறிடுங்க. ஏறிட்டு இந்த இது பைக் மாதிரி ஒரு பட்டன் இருக்கா, அதையும் ஹெட்லைட்டையும் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருங்க. ரெண்டுத்தையும் கொடுக்கும்போது இறங்கும்போது இப்படி லைட் எரியணும். லைட் எரியணும் திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க. லைட் எரியும்போது நீங்கள் இது விட்டுருங்க. அப்படியே வண்டியில் இங்கே ஏறிக்கோங்க. ஏறிட்டு அதே தான் இதே மாதிரி 4 வண்டிக்கு அப்படியே பண்ணுங்கள் கைஸ். நான் சொன்ன மாதிரி 4 ஜெட் எக்ஸ்டெண்டரை ஒன்றா நிற்க வச்சுட்டு ஹெட்லைட்ஸ்லாம் எக்ஸிட் பட்டன் கொடுக்கும்போதே நீங்கள் ஹெட்லைட்டை பட்டன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்கள் அந்த 4 வண்டியும் லைட்டு ஃப்ளாஷ் எப்படி அடிக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி அப்படியே பண்ணிட்டீங்கன்னா, டேய் என்னடா அது அவனை காணவே காணுன்றீங்களா? இதாங்க ஸ்கேரியஸ்ட் மித்து. அடுத்து செகண்ட் மித்துக்கு போவோமா? ஃபஸ்ட்டு இருங்க, இதில் போய் ஏதாவது ஒயிட் கலரில் கார் எடுத்துக்கணும். இருங்க, இதில் போய் நிப்பாட்டினா அப்படியே அந்த லைட் மட்டும்தான் தெரியுது, இந்த காரே தெரியல. இருங்க, டாய் எங்கடா அவனை காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே வெளியில் வந்து பாருங்க. வெளில வந்துட்டாச்சா? அடுத்து செகண்ட் மித்து என்னென்னா, இருங்க நம்ம சும்மா இங்கிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு சுற்றி பார்க்குறக்கு வந்துட்டோம். அப்படியே திருப்பிடலாம். இருங்க, இவன் ஒருத்தர் லேர்ன் பண்ணுறதுக்கே நான் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கேன் கைஸ். லேர்ன் பண்ணியாச்சா வண்டியா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, மூன் கிராவிட்டி மோட் தெரியுமா கைஸ்? மூன் கிராவிட்டி மோட் வெயிட் பண்ணி கைஸ் 7112 போட்டிங்கன்னா மூன் கிராவிட்டி மோட் ஆன் ஆயிரும். அடுத்து 400 போட்டிங்கன்னா இந்த ஜெட் எக்ஸ்டெண்டர் வரும். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. 7112 மூன் கிராவிட்டி மோட் போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஜெட் எக்ஸ்டெண்டர் ஏறிடணும். ஏறிட்டிங்களா? இப்படி ரிவர்ஸ் போயிட்டே இருக்கும்போது நல்லா ரிவர்ஸ் போகணும். போயிட்டே இருக்கும்போது இந்த மேலே ஸ்லோமோ பட்டன் தெரியுமா? இன்ஜனுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேமராக்கு கிட்ட ஸ்லோமோ பட்டன், அதையும் எக்ஸிட்டையும் ஒன்றா கொடுத்தீங்கன்னா, டேய் என்னடா இது விவாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கான் பாருங்க. இருங்க, அது எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக ஒர்க் ஆகலை, திரும்ப பண்ணலாம். இருங்க, நல்லா ஸ்பீடாக ரிவர்ஸ் போகணும். இருங்க, போயிட்டே இருக்கும்போது ஸ்லோமா பட்டனையும் இதே சேர்த்து கொடுத்தீங்கன்னா, இங்கே பாருங்க, டேய் என்னடா இது விவாட்டுக்கு பறக்கிறானேன்னு பார்த்தீங்கன்னா, இதான் நான் சொன்ன மேஜிக். பார்த்தீங்களா? விவாட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா பறந்துக்கிட்டே இருப்பாங்க. போய் முட்டை போகிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்ஃபார்ம் 9129 இன்ஃபினிட்டி சீட் கோட் போட்டுக்கணும் கைஸ், இல்லைன்னா செத்துருவான். 9129 அதாச்சும் இன்ஃபினிட்டி சீட் கோடோட நம்பர் 9129. அடுத்து இந்த இது முடிச்சாச்சா? இது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஒரு லைக் தட்டி விடுங்க. லைக் தட்டி விட்றேன்னு பாருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து 3
காய்ஸ் 3ன்னு போடுறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு இது ஒன்று இருக்கும்ல, ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி. அது புதுசாக இது கொண்டு போகிற அப்டேட் காய்ஸ். அது மைக்கிள் வீட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது போடலான்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டு விடலான்னு நினச்சேன் காய்ஸ். அடுத்த 3வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ், இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்துக்கணும். வந்துக்கிட்டு M1 ஒன்று இருக்கும். இங்கே வந்து இதில் வந்துட்டு M1 அப்படின்னு போட்டிங்கன்னா இப்படி ஒரு லொக்கேஷன் குறி மாதிரி வந்துடும். அடுத்து 1212 இப்படி போட்டிங்கன்னா ட்ரக் வருமா? ட்ரக்கில் ஏறிக்கிட்டு நீங்கள் முதல்ல ட்ரக்கில் ஏறி கரெக்டாக இங்கே உக்காந்துக்கணும். இந்த ரெட் கலர் இதுக்கு நேரம் நின்றுக்கணும். நீங்கள் இப்போ ஸ்லோமோ பட்டன் அமைக்கி இங்கே தான் வருதான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கேயுமே போகக்கூடாது. குடுன்னு ட்ரெயினுக்குள்ளே ஓடிடுங்க. ட்ரெயின்கிட்ட போய்ட்டு ட்ரெயினில் வேகமாக ஏறிடுங்க. ஏறின உடனே இப்போ ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க. ஸ்லோமோ பட்டனை கொடுங்க. என்னடா இது ட்ரெயின் வெளியில் வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? இதாங்க நான் சொன்ன ஸ்கேரியஸ்ட்டு மித்து. பார்த்தீங்களா, ட்ரெயின் கண்ணா பின்னான்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்பர் 4. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரோட சீட் கோட் 8000 போட்டிங்கன்னா ஹெலிகாப்டர் வந்துடும். ஓ மறந்துட்டேன். முக்கியமான ஒன்றே ஃபஸ்ட்டு நீங்கள் கிராவிட்டி சீட் கோட் போட்டுங்க. 7112 போட்டிங்கன்னா இப்படி போட்டுக்கோங்க. அடுத்து பஸ்ஸோட சீட் கோட் 5599 போட்டிங்கன்னா இப்படி இருக்கும், வந்துடும். சரியா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் ஹெலிகாப்டரில் ஏறினீங்கன்னா இப்போ பாருங்கள் மேஜிக்கை. இருங்க, இப்போ பாருங்க. பார்த்தீங்களா, பஸ் ஹெலிகாப்டர் இதுதாங்க. பஸ் ஹெலிகாப்டர் பார்த்தீங்களா? டே என்னடா இது அப்படின்னு பாருங்க. பஸ் ஹெலிகாப்டர் எப்படி பறக்குது பார்த்தீங்களா? வாவ், சூப்பராக இருக்குல்ல காய்ஸ். இது பாருங்க, இதுதான் பஸ் ஹெலிகாப்டர். அடுத்த வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மித்து 5. பார்த்தீங்கன்னா ஃபைனல் ட்ரிக் என்னென்னா, இது என்னடா இது காரை விட சின்னதாக இருக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த அப்டேட். இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இந்த ஆர்ஜிஎஸ் டூல்குள்ளே போய் ஸ்மால் பிளேயர்னு போடணும். ஸ்மால் பிளேயர் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்படி மாறிடுவான். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னும் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.